யாரை கொல்றதுக்கு யாருக்கிட்ட டீல் பேசுனான்னு தெரியலையே. என்ன பண்றது? உடனே மாயா கிட்ட இதை சொல்லணும். சித்தப்பா எல்லாம் முடிஞ்சுதா? இன்னும் கொஞ்ச நேரத்துல கலெக்டர் வந்துருவாரு. பெரியப்பா பெரியம்மா எல்லாரும் வந்துருவாங்க. ஆனா கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருங்க. சரி. தனா, எங்க கதிர காணோம்? இந்த நேரத்துல அவன் எங்க போனா? அவன் காலையில எழுந்திருச்சு குளிச்சுட்டு சவாரிக்கு போயிட்டான். இன்னைக்கு கூட சவாரிக்கு போகணுமா? இல்ல கரெக்டான நேரத்துக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டான். வந்துருவான். வந்துருவான்ல. கதிர் தான் ஃபோன் பண்றான். பேசு. ஹலோ. ஏமாமா என்னதானா? சீஃப் கெஸ்ட் Hello. எல்லாரும் கரெக்ட்டா வந்துருவாங்கல்ல? ஹலோ கதிர், கேக்குதா? மாயா, சூலூர் பக்கத்துல இருக்கிற காந்தி நகர் ஏரியால ஒருத்தர் பைக் டாக்ஸில இருந்து இறக்கி விட வந்தேன். அங்க பார்த்தா யாரோ ஒருத்தன் துப்பாக்கி அசம்பிள் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் யாரையோ கொலை பண்ண போறதா போன்ல பேசிட்டு இருந்தான். அவன் யாரை கொலை பண்ண பிளான் பண்ணிருக்கான்னு தெரியல மாயா. எனக்கு ஒரே ஒரு புல்லட் போதும். இந்தியா பூராவும் எத்தனை பெரிய தலைகளை போட்டிருக்கேன் தெரியுமா? ஒவ்வொரு ஸ்டேட்லையும் என் மேலே பல கேஸுங்க இருக்கு. அதனால தான் சொல்கிறேன், எனக்கு 2 lakhs சேர்த்து கொடுங்க. வேலையை பக்காவாக கரெக்டாக முடிச்சிடுறேன். யாரோ ஒரு உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி கண்டு காணாம இருக்க முடியும்? நீ அங்கேயே மறைஞ்சு நின்னு நோட் பண்ணு. எப்படியும் அவனை பிக்கப் பண்ணிட்டு போறதுக்கு யாராவது வருவாங்க. அவங்க எங்க போறாங்கன்னு நீ ஃபாலோ பண்ணு. அவன் எந்த இடத்துக்கு போறான், யாரை டார்கெட் பண்றான்னு சொல்லு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கலெக்டர், பெரியம்மா பெரியப்பா எல்லாம் வந்துருவாங்க. பதவி ஏற்பு விழாவுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம். நீ என்ன ஏதுன்னு பார்த்து எனக்கு சொல்லு. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். நீ ஒன்னும் பயப்படாத. சரி, ஓகே.